மட்டும் நாம் காண்போம். பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், 2 மார்க்கங்கள் இருக்கின்றன. மனிதன் தெய்வ சக்தியை பெற்று சிறப்பாக உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு. பக்தி மார்க்கம் என்பது உருவ வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது. யந்திரம், மந்திரம், தந்திரம் என்ற வகையில் எந்த மனிதன் அந்த உருவத்தை வழிபடுகிறானோ அவனுக்கு நன்மையை அளிக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்திற்கு குரு தேவை இல்லை. ஆனால் ஞான மார்க்கத்திற்கோ சற்று சிந்தனையும் வழிகாட்டுவதற்கு ஒரு குருவும் தேவை. ஏனென்றால் ஞான மார்க்கம் என்பது ஒரு உச்சகட்டமாக நம் மனதை உயர்த்தி நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று உணரப்படுவது. அதை அந்த நிலையில் உணர்ந்த ஒரு குரு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும் பொழுது அந்த குரு சொன்னது ஒவ்வொன்றாக சரி என்பது நமக்கு தோன்றும். முதலில் குரு சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமது மன அலைச்சூழல் வேறு, குருவின் மன அலைச்சூழல் வேறு. ஆனால் படிப்படியாக பயிற்சிகளை செய்ய செய்ய அந்த குரு எந்த நிலையிலிருந்து அதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும். உதாரணத்திற்கு கடவுள் அரூபம் என்கிறது ஸ்பிரிச்சுவல், ஆன்மீக வழிபாடு. ஆனால் அதை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் நம்மை போன்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு குரு சொன்னால் சரியாக இருக்கும் என்ற நிலையில் தவங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்களை பெறுகிறோம். இதே போல காந்த தத்துவத்தை அளித்தது நமது வேதாத்திரி மகரிஷி. அதையும் முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆன்மீகத்தில், மனவளக்கலையில் கண்களுக்கு தெரியாத, புலன்களுக்கு உணர முடியாத பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. தெய்வம் என்பது சுத்த வெளி என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார். இதையே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுத்தவெளியின் சூழ்ந்தெழுத்து மாற்றலால் விண்ணாகி பஞ்ச பௌதிகங்களாகி அதிலிருந்து வரும் உண்மையான சக்தி தெய்வ சக்தி என்று கூறுகிறார். இதையும் நம்மால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் உருவத்தையே வழிபட்டு நமது கருமையத்தில் உருவ வழிபாடு என்பது மிக ஆழமாக பதிந்து விட்டது. ஆனால் சூரிய ஒளிதான் நம் எலும்போடு தொடர்புடையது, கண்களோடு தொடர்புடையது, இருதயத்தோடு தொடர்புடையது என்பது குரு சொல்லும் பொழுது அதை அப்படியே அதற்கு என்ன ப்ரூஃப் என்று கேட்காமல் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தவத்தினை செய்யும் பொழுது நம் உடலில் ஏற்படும் மாறுதல்கள், மனதில் ஏற்படும் மாறுதல்கள், அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்பது நமக்கு புரிய வரும். எனவே ஆன்மீக உயர்வுக்கு குருவின் வழிகாட்டுதல் தொடர்ந்து அவசியம். பக்தி நெறிக்கு எந்த குருவும் தேவையில்லை. நேரடியாக திருக்கோயில்களுக்கு சென்று வழிபட்டு அந்த தெய்வ ஆற்றலை பெற முடியும். ஆனால் இந்த அவசர யுகத்தில், விஞ்ஞான யுகத்தில் பக்தி வழிபாடு என்பது வியாபாரமாகிவிட்டது. அவசரமாக மனதை ஆழ்ந்து நிற்க முடியாத ஒரு வழிபாடாக அது மாறி அதனால் அதிக பயன்கள் இல்லாத போய்விட்டது. எனவே வேதாத்திரி மகரிஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மனவளக்கலையில் நமக்கு புரியாத சில கருத்துக்கள்
நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துகள் இருக்கலாம். ஆனால் குரு நினைவில் நின்று அவைகளை ஏற்றுக்கொண்டு பயிற்சிகளை செய்யும் பொழுது பலன்களை நாம் அருமையாக உணர முடியும். எனவே தொடர்ந்து இந்த தவங்களை செய்வோம், பலன்களை பெறுவோம், குருவுக்கு நன்றியோடு இருப்போம் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம். நாம் அனைவருமே ஒரு சிந்தனையாளர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிந்தனை செய்தால்தான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும், பயிற்சிகளை செய்ய முடியும். அந்த வகையில் நாம் மற்றவர்களோடு வேறுபடுகிறோம். அது மிக மிக சிறப்பு. எனவே தொடர்ந்து குரு வழியில் நின்று தவத்தினை செய்து மன உயர்வையும் உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் பெறுவோம் என்று கூறி நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்த்து.